ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒயிட் போர்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம எதை வச்சு ஒயிட் போர்ட் பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒரு டப்பாவில் கொடுத்துருந்தாங்க, ஒரு பஞ்சாகவே. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஒயிட் போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு எல்லா பக்கமும் கவர் பண்ணுற மாதிரி தான், பட் இங்கே நடந்ததே வேறு. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் சைடை மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மேலே வந்து இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இது ஆக்சுவலி இந்த வீடியோ முழுக்க நம்ம ஹாட் லுகன் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல் ஆஃப் டேப் தான். ஸோ உங்கள் வீட்டில் சில பேருங்க வீட்டில் கம்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம டேப் வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த டேப் வச்சு போட்டாச்சு. ரெண்டு பக்கமும் நான் வந்து போட்டுட்டு போகிறேன் கைஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நான் போட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த பேப்பரை வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி அதோட அளவு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதோட அளவு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். கம்மியெல்லாம் நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னா யோசிச்சுங்க இல்லையா. ஸோ சைடில் வந்து நீங்கள் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ டேப் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு ஒட்டிட்டு மேலே இன்னொரு லேமினேட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு டேப் எடுத்துட்டு அதை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா கைஸ், அவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இப்போ அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன் அந்த டேப் ஸ்லைஸு. இப்போ வந்து அந்த பேப்பரோட அந்த பாக்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதை வந்து ஜாக்கிரதையாக கரெக்டாக இருக்குது. நம்ம மெசேஜ் சரியாக பண்ண போல் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஏதாவது நான் முன்னாடி சொன்னேன், எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எப்படி ஏதாவது வரையணும்னா வேறு கவர் ஏதாவது ஏதாவது டெக்கரேட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் போர்டு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய ஒயிட் போர்டே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் போர்டு இப்போ டக்குனு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கர் எப்படின்னா மார்க்கர்ஸ் தான் பண்ண முடியாது, ஸ்கெட்சி என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது இப்போ பண்ணிடுங்க. இப்போ அழிச்சதுனால ஸோ கைஸ் இப்போ அழிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ அழிக்கும்போது கரெக்டாக வராது. அப்போ வந்து நீங்கள் தண்ணி போட்டு அழிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் எழுதிக்கலாம். அதையும் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க கைஸ். இப்போ அதையும் அழிக்கும்போது நான் கொஞ்சம் வாட்டர் வந்து அப்ளை பண்ணி தான் அழிக்கிறேன். கொஞ்சம் நான் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அழிச்சா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷேர் பண்ணிடுங்க கைஸ், இப்போ ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தென் நான் இதை எழுதலை, இருந்தாலும் ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் எழுதுறது ஹோம்மேட் ஒயிட் போர்டு அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி எது வேணாலும் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் இந்த நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலையும் இந்த ஒயிட் போர்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏன்னா நான் இதுலேருந்து அந்த டாபிக் எழுதி வச்சுப்பேன் எதாவது பண்ணுறோம்னா. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ஒயிட் போர்ட் பண்ணுறது தான். ஏன் இது சிம்பிளாகவே யூஸ் பண்ணலாம், ஷைனிங்காக தானே இருக்குது அப்படின்வீங்க. இதை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், அழிக்கும் போது அந்த இடத்துல பிளாக் கலர் ஆயிரும். இப்போ நம்ம டேப் போட்டு லேமினேட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஒயிட் போர்டு சூப்பர் ஈஸியாகவும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம வீட்டில் இருக்க வச்சு பண்ணிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுவேன். பாய்.